ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் ஆர்சிபி ரசிகர் ஒருவர் உள்ளே ஓடி வந்து செய்த செயல்தான் தற்போது வீடியோ மற்றும் புகைப்படங்களாக வெளியாகி பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐபிஎல் தொடருக்கான முதல் போட்டி பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் துவங்குச்சு. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் மோதினாங்க. முதல்ல டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க. ஆர்சிபி அணிக்கு புதிய கேப்டனாக ரஜத் பட்டிதார் அவர்களும் கொல்கத்தா அணிக்கு புதிய கேப்டனாக அஜிங்கியா ரஹானே அவர்களும் செயல்படுறாங்க. இந்த நிலைமையில் முதலில் களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதிரடி வீரரான குயின் அண்டிகா 4 ரன்களில் ஆட்டம் இழக்க சுனில் நரைன் மற்றும் அஜிங்கியா ரஹானே 2 பேரும் இணைந்து அதிரடியாக விளையாண்டாங்க. நரைன் 26 பந்துகளில் 44 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தாங்க. 5 பவுண்டரி 3 சிக்ஸர்களை விளாசியிருந்தாங்க. அஜிங்கியா ரஹானே 31 பந்துகளில் 6 பவுண்டரி 4 சிக்ஸர்களோடு 56 ரன்களை குவித்து அவங்களும் ஆட்டமிழந்துட்டாங்க. அதற்கு பின்னால் வந்த பேட்ஸ்மேன்கள் பெரிய அளவில் சோபிக்காததன் காரணத்தினால பவர் பிளேல 66 ரன்களை குவிச்சிருந்த போதிலும் அந்த அணியால் 20 ஓவர் முடிவுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதற்கு முக்கியமான காரணம் ஆர்சிபி அணி சுழற்பந்து வீச்சாளரான குருணால் பாண்டியா. அவங்க 4 ஓவர்களை வீசி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. 29 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாங்க. ஆசில்வுட் 4 ஓவருக்கு 22 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. இதன் மூலமாக தான் அவங்க குறைவான ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. அதற்கு பிறகு களமிறங்கின ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா வெறும் 16.2 ஓவர்களிலேயே 177 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அந்த அணியில் பில் சால்ட் 31 பந்துகளில் 56 ரன்களையும் விராட் கோலி 36 பந்துகளில் 59 ரன்களையும் எடுத்து அவங்க வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியிருந்தாங்க. ரஜத் பட்டிதார் 34 ரன்களையும் விளாசியிருந்தாங்க. லிவிங்ஸ்டன் 15 ரன்களை விளாசியிருந்தாங்க. இதன் மூலமாக தற்போது பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆர்சிபி அணி முதல் வெற்றியை பதிவு பண்ணி தற்போது டேபிள் டாப்பில் இருக்காங்க. இந்த போட்டியில் விராட் கோலி அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது ரசிகர் ஒருவர் திடீரென மைதானத்துக்குள்ளே ஏறி குதித்து உள்ளே அவங்க விராட் கோலி அவர்களை நோக்கி போய் அவருடைய காலில் விழுந்து அவங்களுக்கு இவங்க மரியாதை பண்ணாங்க. அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது பெரிய அளவில் வெளியாகி கொண்டிருக்கு. அப்போது உள்ளே வந்த காவலாளிகள் பார்த்திங்கன்னா அந்த ரசிகரை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்க பெவிலியன் கிட்ட வச்சு ரொம்பவே கடுமையாக நடந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. இதை பார்த்த விராட் கோலி அவர்களை பார்த்திங்கன்னா உடனடியாக நடுவரிடம் பேசி அவரை ரொம்ப கோபமாக நடத்த வேண்டாம், அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு காவலாளிகளிடம் இது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்கள காவலாளி அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியில் கூட்டி போயிட்டாங்க. இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளியாகி பெரிய அளவில் பகிரப்பட்டு கொண்டு இருக்குது. பொதுவாக ரசிகர் ஒருவர் இது போல் உள்ளே ஓடி வந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக இது பார்த்திங்கன்னா தற்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மைதானங்களிலுமே தடை செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக இப்படி ஒரு ரசிகர் ஓடி வராங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக கைது பண்ணி அவங்கள காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போவாங்க. ஆனால் விராட் கோலி இது போன்ற ஒரு விஷயத்தை இனிமேல் யாரும் செய்யாதீங்க, இந்த ரசிகரை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ரசிகருக்காக இறங்கி பேசியிருக்காங்க. இதனால் அந்த ரசிகர் தற்போது மன்னிச்சு வெளியிலையும் விடப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.